Hello everyone, I am Raj. Welcome to my channel. Previous video la நம்ம fertilization event பத்தி டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்து முடிச்சாச்சு. and இனிமே வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம post fertilization event பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். அதாவது fertilization நடந்ததுக்கு அப்புறம் அந்த zygoteல என்னென்ன மாதிரியான changes ஏற்படுது. அது எப்படி எம்பிரியோவா மாறுது. அது எப்படி ஃபர்தரா பேபியா டெவலப் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம post fertilization eventல நம்ம பார்ப்போம். அதுல முதலாவதா நம்ம morula formation பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். morulaனா என்ன? அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜைகோட் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஜைகோட் கண்டினியூஸா டிவைட் ஆக ஆரம்பிக்கும். மைட்டாசிஸ் மூலமா தான் டிவைட் ஆகும். அந்த மைட்டாசிஸ் அப்படின்றது ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்கும். ரேபிட் மைட்டாசிஸ் அந்த ஜைகோட்ல நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரொம்ப வேகமா மைட்டாசிஸ் நடக்குது இல்லையா? அதை நம்ம க்ளீவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப க்ளீவேஜ் அப்படின்றது நத்திங் பட் மைட்டாசிஸ் தான். பட் ரொம்ப வேகமா மைட்டாசிஸ் நடக்கிறதால அதை நம்ம க்ளீவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜைகோட் பொதுவா டிவிஷன் ஆகுது இல்லையா? அதை நம்ம ஒவ்வொன்றையும் மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்றதை விட க்ளீவேஜ் அப்படின்னு சொல்றதா கரெக்டா பொருந்தும். சரிங்களா? சரி, இந்த க்ளீவேஜ் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா பொதுவா அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல தான் நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல தான் மொருலாவும் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு ஜைகோட் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜைகோட் க்ளீவேஜ் ஆக ஆரம்பிக்குது. க்ளீவேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த ஜைகோட்டை நிறைய குட்டி குட்டி செல்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த ஒவ்வொரு டாட்டர் செல்ஸையும் நம்ம பிளாஸ்டோமியர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது ஒரு சிங்கிள் செல். இது க்ளீவேஜ் நடக்குது. க்ளீவேஜ் அப்படின்றது நத்திங் பட் ரேபிட் மைட்டாசிஸ் நடக்குது. அதனால குட்டி குட்டியா நிறைய செல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஒவ்வொரு செல்ஸையும் நம்ம பிளாஸ்டோமியர் அப்படின்னு சொல்றோம். பொதுவா எத்தனை க்ளீவேஜ் நடக்கும் அப்படின்னா 4ல இருந்து 5 க்ளீவேஜ் நடக்கும். அப்ராக்சிமேட்டா 6ல இருந்து 12 செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பால் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? இப்போ ஒரு ஜைகோட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 4 இல்லைன்னா 5 க்ளீவேஜ் நடக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை செல்ஸ் ஃபார்ம் ஆகும்? ஒரு க்ளீவேஜ் நடந்தது அப்படின்னா 2 செல்ஸ் ஃபார்ம் ஆகும். 2 க்ளீவேஜ் நடந்தது அப்படின்னா 4 செல்ஸ் ஃபார்ம் ஆகும். 3வது க்ளீவேஜ் அப்போ 8 செல்ஸ் ஃபார்ம் ஆகும். 4வது க்ளீவேஜ் அப்போ 16 செல்ஸ் ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டுங்களா? 5வது க்ளீவேஜ் அப்படின்னா 32 செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி செல்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப்பா இந்த மாதிரி பால் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த சாலிட் பால் லைக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம மொருலா அப்படின்னு சொல்றோம். அப்போ மொருலா அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும். சரி, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜைகோட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மொருலாவா ஃபார்ம் ஆகுது. க்ளீவேஜ் நடக்குது. பொதுவாக 4ல இருந்து 5 க்ளீவேஜ் நடக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜைகோட்டோட சைஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் ஏற்படாது. எந்த ஒரு growth இந்த இடத்துல ஏற்படாது. ஒன்லி புதுசா செல்ஸ் மட்டும் தான் குட்டி குட்டியா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த செல் அப்படின்றது இது ஒரு சிங்கிள் செல். இதோடைய சைஸ் ரொம்ப பெருசு. ஆனா ஃபார்ம் ஆன ஒவ்வொரு செல்லுமே சைஸ் ரொம்பவே சின்னதா இருக்கும். அதுல எந்த ஒரு growthமே இருக்காது அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. அப்ப மொருலா அப்படின்றது க்ளீவேஜ் மூலமா ஜைகோட்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகுது. பொதுவா 4 இல்லைன்னா 5 க்ளீவேஜ்க்கு அப்புறம் இந்த மொருலா ஃபார்ம் ஆகும். இது எந்த இடத்துல இருக்கும்? ஃபெலோப்பியன் டியூப்ல தான் இருக்கும். சரி, இப்போ இந்த மொருலா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த க்ளீவேஜ்னா என்ன அப்படின்றத அகைன் ஒரு டைம் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா மைட்டாசிஸும் இதுவும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதனால க்ளீவேஜ்னா என்ன அப்படின்றத அகைன் ஒரு டைம் பார்த்துடலாம். இந்த க்ளீவேஜை நம்ம இப்படியும் சொல்லலாம். செல்லுலேஷன் இல்லைனா செக்மெண்டேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். செக்மெண்டேஷன்னாலும் செல்லுலேஷன்னாலும் க்ளீவேஜ்னாலும் எல்லாமே ஒரே விஷயம் தான். ஓகேங்களா? சரி, இந்த க்ளீவேஜுக்கும் மைட்டாசிஸ்க்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா மைட்டாசிஸ்ல இன்டர்ஃபேஸ் நடக்கும். கரெக்ட்டுங்களா? இன்டர்ஃபேஸ் இருக்கும். இன்டர்ஃபேஸ்க்கு அப்புறம் தான் மைட்டாட்டிக் ஃபேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த செல் டிவைட் ஆகும். அப்போ அந்த இன்டர்ஃபேஸ்ல எத்தனை ஃபேஸ் இருக்கும்? பொதுவாக G1 ஃபேஸ், S ஃபேஸ், G2 ஃபேஸ். இந்த மாதிரி மொத்தம் 3 ஃபேஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த 3 ஃபேஸையும் ஒரு செல் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மைட்டாட்டிக் ஃபேஸுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் அந்த செல் ரெண்டா டிவைட் ஆகும். இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இந்த 3 ஃபேஸும் இந்த க்ளீவேஜ் அப்ப இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஒன்லி S ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும். அது G1 G2 ஃபேஸ் இருக்காது. S ஃபேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மைட்டாட்டிக் ஃபேஸ் 2 செல்லா ஃபார்ம் பண்ணும். அகைன் S ஃபேஸ், அதுக்கப்புறம் மைட்டாட்டிக் ஃபேஸ் 2 செல்லா ஃபார்ம் பண்ணும். இதை நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு செல் சைக்கிள் கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. அதனால செல் சைக்கிளை போயிட்டு நீங்க படிச்சுட்டு வந்துருங்க. செல் சைக்கிள்ல மைட்டாசிஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ்ல 3 ஸ்டேஜஸ் இருக்கும். அந்த 3 ஸ்டேஜஸ் க்ளீவேஜ்ல 1 மட்டும் தான் இருக்கும். S ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. இப்போ மைட்டாசிஸ் மூலமா செல்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய செல்ஸ் நம்ம டாட்டர் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல க்ளீவேஜ் மூலமா புதுசா ஒரு செல் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அந்த செல்லை நம்ம பிளாஸ்டோமியர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் க்ளீவேஜுக்கும் மைட்டாசிஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசம். ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளீவேஜை நம்ம ரேபிட் மைட்டாசிஸ் அப்படின்னு சொன்னா கூட தப்பு கிடையாது. ஓகேங்களா? சரி, இந்த க்ளீவேஜ் அப்படின்ற இந்த டேர்மை கொடுத்தது யாரு அப்படின்னா வான் பையர் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் கொடுத்திருப்பாரு. இந்த க்ளீவேஜ் அப்படின்றது
2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து டிட்டர்மினேட் கிளீவேஜ். டிட்டர்மினேட் கிளீவேஜ் அப்படின்றது என்னன்னா, இப்போ இந்த ஜைகோட் இருக்குது. இந்த ஜைகோட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மொருலாவாக வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ 8 செல் இருக்குது. இது வந்து ஒரு 16 செல்லாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் நம்ம மொருலா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபேட் என்ன அப்படின்றது முன்னாடியே வந்து டிட்டர்மினேட் ஆகிடும். அதாவது இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸை ஃபார்ம் பண்ணும், இந்த செல்லை வந்து ஹார்ட்டை ஃபார்ம் பண்ணும், இந்த செல் வந்து ஐயை ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லோட ஃபேட் என்ன அப்படின்றத வந்து முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம டிட்டர்மினேட் கிளீவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செல்ஸ் வந்து இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த செல்லை மட்டும்தான் வந்து ஐயை ஃபார்ம் பண்ணும், வேற எந்த செல்ஸும் வந்து ஃபார்ம் பண்ணாது. இந்த மாதிரி ஒரு செல்லோட ஃபேட் வந்து முன்னாடியே முடிவாயிடுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம டிட்டர்மினேட் கிளீவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு டைப் இருக்குது, அது என்ன அப்படின்னா இன்டிட்டர்மினேட் கிளீவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டிட்டர்மினேட் கிளீவேஜ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு மொருலா ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுக்குள்ளே வந்து நிறைய குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அந்த செல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுமே வந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசத்தை வந்து டெவலப் பண்ணக்கூடிய திறன் வந்து அதுக்கிட்ட இருக்கும். இதுதான் நம்ம டோட்டி பொட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்போ ஒவ்வொரு செல்லுமே வந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசத்தை வந்து டெவலப் பண்ணக்கூடிய திறன் வந்து இதுக்குள்ளே இருக்கும். இதை தான் நம்ம இன்டிட்டர்மினேட் கிளீவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன செல்லு வந்து என்ன இதுவாக மாறணும் அப்படின்றத வந்து முன்னாடியே வந்து டிட்டர்மினேட் ஆகாது, இனிமே தான் வந்து டிட்டர்மினேட் ஆகும். அது எப்போ அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ ஹியூமனில் வந்து நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த இன்டிட்டர்மினேட் கிளீவேஜ் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஜைகோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிளீவ் ஆகும். இந்த ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசத்தை வந்து டெவலப் பண்ணக்கூடிய திறன் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த செல் வந்து ஹார்ட்டை ஃபார்ம் பண்ணும், இந்த செல்லு லங்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரிலாம் வந்து முன்னாடியே வந்து டிசைட் ஆகாது. ஸோ அதை தான் நம்ம இன்டிட்டர்மினேட் கிளீவேஜ் அப்படின்னு சொல்கிறோம், ஹியூமனில் நடக்கக்கூடியது. சரி, இப்போ கிளீவேஜ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து எப்படி இந்த மொருலா ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஜைகோட் இருக்கு. இந்த ஜைகோட் வந்து ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. இந்த ஜைகோட் அப்படின்றது வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும், க்ளீவ் ஆக ஆரம்பிக்கும், 2 செல்லாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். பாருங்க, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜைகோட் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீவ் ஆக ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட் க்ளீவேஜ் வந்து நடக்குது. அப்போ 2 செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு டாட்டர் செல்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம், பிளாஸ்டோமியர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இது எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா அப்பர் போர்ஷன் ஆஃப் ஃபிலோப்பியன் டியூப். இதான் வந்து ஃபிலோப்பியன் டியூப். இதை வந்து நம்ம மிடில் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிடில் ரீஜனுக்கு முன்னாடி அப்பர் போர்ஷனில் தான் வந்து இந்த கிளீவேஜ் வந்து நடக்க ஆரம்பிக்கும், ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். சரி, இப்போ 2 செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த 2 செல்லோட சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வேரியேஷன் நடக்கும். இதான் வந்து ஜைகோட் அப்படின்னா. இந்த ஜைகோட்டோட ஷேப் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஆனால் உள்ளாக ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த 2 செல்லோட ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். ஒரு செல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கலாம், ஒரு செல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கலாம். இந்த பெருசாக இருக்கு இல்லையா, இந்த செல்லு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அகெயின் வந்து டிவைட் ஆகும். அப்போ வந்து 2 செல்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணோம். இது பார்க்கறதுக்கு வந்து 3 செல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 செல் ஸ்டேஜ் அப்படின்றது ஒரு ஷார்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா, டக்குன்னு வந்து ஃபார்ம் ஆகும். 2 செல் ஸ்டேஜ்ல இருந்து 4 செல் ஸ்டேஜாக வந்து ஃபார்ம் ஆக போகுது. நடுவில் இன்டர்மீடியட்டாக வந்து ஒரு 3 செல் ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஒரு சின்னதாக ஷார்ட் லிவ்ட் ஸ்டேஜ் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன செல் வந்து அகெயின் வந்து ரேபிட் டிவிஷன் மூலமாக வந்து 4 செல்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அப்போ 2 செல் அப்படின்றத 4 செல்லாக வந்து ஃபார்ம் ஆக போகுது. இந்த இடத்துல வந்து டெம்பரவரியாக வந்து ஒரு 3 செல் ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 2 செல் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த 2 செல்லில் எது பெரிய செல்லாக இருக்கோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும். எது சின்ன செல்லாக இருக்கோ அதுதான் வந்து செகண்ட் வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல வரேன். ஓகேங்களா, அப்போ 2 செல் அப்படின்றது 4 செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸையும் வந்து நம்ம பிளாஸ்டோமியர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சரி, அடுத்து வந்து இந்த 4 செல் இருக்கு இல்லையா, இது வந்து 8 செல்லாக வந்து ஃபார்ம் ஆக போகுது. மூணாவதாக வந்து ஒரு கிளீவேஜ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. 4 அப்படின்றது 8 வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு 3வது கிளீவேஜ் நடக்குது. 4 செல் அப்படின்றது 8 செல்லாக வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த 8 செல் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யுட்ரஸை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் வந்து அந்த 8 செல் ஸ்டேஜ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா முருளாவாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து 8 செல் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பால் ஆஃப் செல்ஸு. இந்த 8 செல் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா 4வது வந்து ஒரு கிளீவேஜ் நடக்குது. 8 செல் என்ன ஆகும், 16 செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? இதை வந்து நம்ம முருளா அப்படின்னு தான் சொல்லுவோம், இயர்லி முருளா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு 5th வந்து ஒரு டைம் வந்து ஒரு கிளீவேஜ் நடக்கும். 16 அப்படின்றது 32 செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம அட்வான்ஸ் முருளா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டுத்தையும் காமனாக நம்ம முருளா அப்படின்னு தான் சொல்லுவோம். பொதுவாக வந்து 16லேருந்து 32 செல்ஸ் இருந்தது அப்படின்னாலே அதை நம்ம முருளா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு சாலிட் பால் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம முருளா அப்படின்னு சொல்கிறோம். இதில் எந்த ஒரு சைஸும் வந்து சேஞ்சஸ் வந்து ஏற்படாது. ஜைகோட் எந்த ஷேப்பில்
ஷேப்பில் இருந்ததோ எந்த சைஸில் இருந்ததோ அதே சைஸில் தான் வந்து இந்த மொருளாவும் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ வந்து மொருளா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். முதல்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜைகோட் அப்படின்றது ஒரு சிங்கிள் செல்லு, அது வந்து க்ளீவ் ஆகி ஃபஸ்ட்டு க்ளீவ் ஆகி 2 செல்லாக வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த 2 செல் அப்படின்றது செகண்ட் டைம் வந்து க்ளீவ் ஆகி 4 செல்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணுது. அந்த 4 செல் அப்படின்றத வந்து தேர்ட் டைம் வந்து க்ளீவேஜ் நடந்து 8 செல்லாக ஃபார்ம் பண்ணுது. அந்த 8 செல் அப்படின்றத வந்து ஃபோர்த் டைம் வந்து க்ளீவேஜ் நடந்து 16 செல்லாக வந்து ஃபார்ம் பண்ணுது. ஃபிஃப்த் டைம் வந்து க்ளீவேஜ் நடந்தது அப்படின்னா 32 செல்லாக வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த 16 32 செல்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சாலிட் பால் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த செல்ஸை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா முருளா அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த முருளா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து யூட்ரஸ் ரீஜனுக்கு வந்து என்டர் ஆக போகுது. இந்த முருளா எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு? ஃபெலோப்பியன் டியூப்ல தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து யூட்ரஸ்க்கு வந்து போக ஆரம்பிக்கும். ஏன்னா யூட்ரஸில் தான் வந்து இம்ப்ளான்டேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இந்த முருளா இருக்கு இல்லையா, இது வந்து யூட்ரஸ்க்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபிசிட்டேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். கேபிசிட்டேஷன் அப்படின்றது நத்திங் பட் இந்த செல்ஸ் எல்லாமே வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இந்த செல்ஸ் இருக்குது 32 செல் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அதில் ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து ஃப்ளாட்டன் செல்லாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃப்ளாட்டன் செல்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அகெயின் வந்து மைக்ரோமியர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, மைக்ரோமியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கர் செல்ஸ் இருக்கும். இந்த பிக்கர் செல்ஸை வந்து நம்ம மேக்ரோமியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நார்மலாக அந்த செல்ஸ் இருக்கும், அந்த செல்ஸ் எல்லாமே வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம கேபிசிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இன்னொன்று நடக்கும். என்ன அப்படின்னா மேலே வந்து கொரோனா ரேடியேட்டா அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது எக் இருக்கும். அந்த எக்குள்ளே தான் வந்து ஸ்பெர்ம் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும். உள்ளே வந்து ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த எக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா ரேடியேட்டா, ஜோனா பெலிசிடா, விட்டலைன் மெம்பரேன் 3 மெம்பரேனுமே இருக்கும். ஓகேங்களா, அது வந்து இந்த மொருலா ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும். இந்த மொருலா வந்து கடைசியாக கேபிசிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த ஜோனா பெலிசிடா லேயர் மட்டும் வந்து போயிடும். மீதி இருக்கிறது என்ன? ஜோனா பெலிசிடா இருக்குது, விட்டலைன் மெம்பரேன் இருக்குது. இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மொருலா தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து யூட்ரஸ் ரீஜனுக்கு போகுது. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் rajusbiology.com போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.